வணக்கங்கண்ணு. இது சிங்கப்பூர் மண்ணு. நல்லா மொறு மொறுன்னு தோசை முருகலா சுட்டெடுக்கையில வாசம் வீச இதை எத்தனை தான் சுட்டு கொடுத்தாலும் தின்னுட்டே இருக்கலாம்னு தோணும் ஆசை. மாவு தீந்து போச்சு மரியாதையை எந்திரிச்சு போன வீட்டுக்காரி பேச கோவத்துல வாய்க்கு மேல துடிக்கு வளர்ந்த மீச. என் பேரு சூச, நான் திங்கிறது தோசை, உனக்கு வைக்க போறேன் பூசை. ஐயோ தோசை அங்கிள், பூசையெல்லாம் அவள் பார்த்துப்பா. நீங்க போய் அவள் மட்டும் வாங்கிட்டு வந்து பச்சை பயிரில் மிக்ஸ் பண்ணி வீட்டுல இருக்கிற உங்களோட அவளுக்கும் சேர்த்து சுட்டு கொடுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தி புரோட்டீன் ரிச் தோசை. அப்பா இன்னைக்கு தான் காலையில நல்லபடியா சாப்பிட்டு இருக்கிறேன். கண்ணு விடிய விடிய பச்சை பயிரை ஊற வச்சு விடிஞ்சதும் 10 நிமிஷம் மட்டும் அவளை ஊற வைங்க. கண்ணை முழிச்சு அதுக்கு முன்னாடி முடிச்சிருங்க நல்லா குளிச்சு. பச்சை பயிர் கூட ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 6 மிளகு, 52 சீரகத்து கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க தனியா அடிச்சு. அதே மாதிரி அவளையும் மிக்சியில போட்டு முடிச்சு ரெண்டையும் ஒன்னா கொட்டி வெங்காயம், தக்காளி, கேரட்டு தேவையான அளவு உப்பை போட்டு கலைச்சு அதை சின்ன சின்னதா தோசைக்கல்ல ஊற்றி எண்ணெயை விட்டு வேக வச்சு நல்லா சாப்பிடுங்க பிச்சு பிச்சு. இந்த அருமையான தோசையை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்சு.